வணக்கம். அ இன்னைக்கு திருக்குறள்ல நம்ம பார்த்ததுடைய ஒரு சம்மரி நான் இப்போ சொல்றேன். முதல்ல குறள் அ வந்து நான் சில புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன். பின்னாடி பரிமேலழகர் உரை படிச்சேன். பரிமேலழகர் உரை படிக்கிறதுக்கு ஒரு உரை வேணும். அந்த உரை வந்து உயர் வள்ளுவம்னு இலங்கை ஜெயராஜ் யூடியூப்ல அது நிறைய போயிட்டுருக்குது. நான் ஒரு 200 கேட்டிருக்கிறேன் அதில். அது எனக்கு ரொம்ப உதவுனுச்சு. அதையும் வச்சு தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. குறள்ங்கிறது ஒரு அறநூல். அதில் அறம், பொருள், இன்பம் 3 இருக்குது. ஆனால் அந்த வீடுன்னு ஒன்று இருக்குது. வீடுங்கிறது எல்லாத்தையும் விடுறது. சுடுவது சூடு, கெடுவது கேடு, படுவது பாடு, விடுவது வீடு. எல்லாத்தையும் விடுறது வீடு. அதுதான் வந்து அல்டிமேட் டெஸ்டினேஷன். அந்த டெஸ்டினேஷனை அடையிறதுக்கு நம்ம அறத்தின் வழியாக போகணும் அப்படிங்கிறது தான் இது. ஆனால் இது வந்து பட்டினத்தார் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணுங்கிறது அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு வாழ்க்கை நெறி நூல். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு ஒரு விடை தெரியல, ஒரு சந்தேகத்தில் இருக்கோம்னா திருக்குறளுக்கு போனோம்னா அதில் ஏதாவது ஒரு விடை இருக்கும். எங்கேயாவது ப்ராக்டிக்கலான ஒரு ஒரு நூல் அது. இதில் சில முரண்பாடுகள் இருக்கலாம். அது வந்து அதிகாரத்தை பொறுத்து இருக்குது. முதல்ல அறம், அது வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறது. அதன் பின்னாடி அந்தந்த அதிகாரத்தில் பின்னாடி வர்ற பொருள் பால், காமத்துப்பால், அந்தந்த அதிகாரத்துக்குள்ள அந்த இயலுக்குள்ளே வர அதிகாரங்களில் வேறு சொல்லுவார். அதில் வந்து கொஞ்சம் முரண்பாடு இருக்கலாம் முன்னாடி சொன்னதுக்கு. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த விடுவது விடுங்கிறதுக்கு ஒரு குறள் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருந்தோம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் நிலன். எதெல்லாம் பற்று வச்சுருக்கோமோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரச்சனை தரும். அது பாசமாகவும் இருக்கலாம், அதனாலேயும் பிரச்சனை வரலாம். அல்லது ஒரு பொருள் மேலே இருக்க பற்றுனாலையும் பிரச்சனை வரலாம். ஆனால் எது மேலெல்லாம் பற்று வச்சுருக்கோமோ அது மேலே இருந்தெல்லாம் ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கும். அந்த தாக்கமெல்லாம் இருக்காமல் இருக்கணும்னா அதெல்லாம் விடணும். அது ரொம்ப கஷ்டம். அது வந்து அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் அதுதான் பண்ணணும். ஆனால் அதுதான் அல்டிமேட் டெஸ்டினேஷன். அதை ரீச் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த முரண்பாடுகளை பற்றி பேசும்பொழுது நான் இந்த ஒரு குறள் சொன்னேன். காதல் அறியாமை ஊக்கிற்பின் ஏதிலார் நூல். அது என்னென்னா, ஒரு குற்றம் கடிதல்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அதில் 6 குற்றங்கள் சொல்கிறார். காமம், வெகுளி, கடும்பற்றுள்ளம், மானம், மதம், உவகை. காமம் வெகுளியும் நமக்கு தெரியும். காமம், வெகுளிங்கிறது கோபம். கடும்பற்றுள்ளம்ங்கிறது பொருள்கள் மேலே அளவு கடந்த ஆசை, அல்லது எதையும் வச்சுக்கணும், கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு 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 கஞ்சத்தனம்னு வச்சுக்கோங்களேன். மானம்ங்கிறது அதுக்கு ஒரு பின்னாடி அது இது வரும்பொழுது இன்னும் வளர்க்கலாம். மதம்ங்கிறது ஆணவம். உவகைங்கிறது ஆசைப்படுறதுல பேராசை. ஆனால் இதெல்லாம் இந்த வந்து குற்றம் கடிதலில் எதுக்கு சொல்கிறாருன்னா, இது வந்து அரசியல். இந்த அதிகாரம் வந்து இந்த இயல் வந்து அரசியல், இந்த அதிகாரம் வந்து குற்றம் கடிதல். இது வந்து ஒரு அரசனுக்கு சொல்லப்பட்டது. அரசன் இருந்தால் ஏதாவது வீக்னஸ் இருக்கலாம். அது பகைவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் அதை யூஸ் பண்ணி இவங்கள தாக்கிடும். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த குற்றமெல்லாம் இருக்கக்கூடாது, ஆனால் இருந்தால் அதை காமிக்கிறோம். காதல் அறியாமை ஊக்கிற்பின். அவன் பகைவனுக்கு தெரியாமல், ஏதிலார்னா பகைவர், அவனுக்கு தெரியாமல் மறைச்சிட்டேன்னா ஒன்றை வந்து அவன் தாக்க மாட்டான். இது படிச்சுவிட்டு இவர் வந்து திருக்குறளில் எல்லாம் நீ தப்பெல்லாம் இருந்தால் பரவாயில்ல, நீ பண்ணு, தேவை பண்ணுற வரைக்கும் பரவாயில்ல அப்படி சொல்லலை. இது எந்த அதிகாரத்தில் சொல்கிறாருங்கிறத வச்சு நம்ம சொல்லணும். அது வந்து ஒரு பொதுவாக இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் மாதிரி இருக்கும் பார்த்தா, ஆனால் அதை நம்ம அதிகாரத்தை வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெளிவு வரும். ரெண்டாவது, வாழ்க்கையில் எந்தெந்த நிலையில் இருந்து போகிறோங்கிறது 4 நிலை சொல்கிறாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்.
இது ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு அறங்கள் இருக்கும். அந்த நிலைய வச்சு, அந்த நிலையில நம்ம எப்படி இருக்கோங்கிறத வச்சு நமக்கு அறங்கள் சொல்றாங்க. அத நம்ம பின்னாடி போகும்போது பார்க்கலாம். அப்புறம் நம்ம வந்து இந்த குறள்கள் 3 குறள்கள் சொல்றோம்னோ, அதில முதல்ல வந்து "அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு." எழுத்தெல்லாம் அகர முதல அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் மட்டும் இல்ல, வடமொழியிலயும் எல்லா எழுத்துக்கும் முதல் எழுத்து அகரம். அது முதல் எழுத்து மட்டும் இல்ல, மூல எழுத்தும் கூட. அ அப்படிங்கிறது நமக்கு அடியிலிருந்து வர்றது. அ அந்த அந்த எழுத்துக்கு 2 வடிவம் இருக்கு. ஒரு ஒலி வரி வடிவம் ஒன்று இருக்கு, ஒலி வடிவம் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் வடிவத்துக்கு 3 சொல்றாங்க. ஒரு சர்க்கிள், ஒரு ஹாரிசான்டல் கோடு, ஒரு வெர்டிகல் கோடு. இந்த 3 இருக்கிறது ஆனால. இப்போ ஈல பார்த்தீங்கன்னா வெறும் வட்டம் தான் இருக்கும். இந்த கோடு இருக்காது. நேர்கோடு இருக்காது. அதனால எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி எப்படி எழுத்துக்கு மூலமாகவும், முதன்மையாகவும் இருக்கிற மாரி, ஆதி பகவன்கிறது கடவுள்னு வச்சுக்கோங்க. அது வந்து உலகுக்கு முதற்றே. அதுதான் வந்து மூலமும், தலைமையும். இது வந்து தலைமைக்காக சொன்னது. ஆனா, இங்க ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எந்த இதுவும் கடவுள் பேரே சொல்லல அவரு. இந்த அடுத்த குறள்ல வரும் திருப்பி. அ அ அத இன்னும் தெளிவுபடுத்துவோம். கடவுளுங்கிறது நமக்குள்ள தான் இருக்குன்னு. அத அப்ப அங்க பார்ப்போம். அந்த உலகுங்கிறது வந்து நம்ம உயிர்கள் மேல வச்சு சொன்னது. ஏன்னா, நம்ம வந்து கடவுள யாரும் காண முடியாது. நமக்கு தெரிஞ்சது தான் அது. காண முடியாத கடவுள உலகுக்குள்ள வச்சு சொன்னா தான் புரியுங்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு. அதே மாரி அவர் சொல்றது முதற்கடவுள்ங்கிறது சுரூப நிலை. கடவுளுக்கு வந்து 4 நிலைகள் சொல்றாங்க. கடவுள இது பண்றதுக்கு. உருவம், அருவுருவம், அருவம், சொரூப நிலை. உருவம்ங்கிறது நம்மளால நமக்கு அதுதான் நம்ம நம்ம உணர்வுகளுக்குள்ள புரிஞ்சுக்க முடியறது அதுதான். அ சிவன்கிறோம், முருகன்கிறோம், ஜீசஸ்ங்கிறோம். ஏதோ உருவம், ஏதோ ஒரு உருவம் வேணும். அருவுருவம்ங்கிறது சிவன் லிங்கம். அது வந்து அதுக்கு ஒரு மனுஷ உருவம் இல்லை இல்லையா? அதனால அதுக்கு வந்து அருவுருவம். அருவம்ங்கிறது வியாபகம் அப்படியே ஆகாயத்தில. அ அது வந்து கொஞ்சம் உயர்ந்த நிலை. நம்மளால நம்ம மனசு அத புரிஞ்சுக்கிச்சுன்னா அது பரவால்ல. அது புரியறதுக்கு டைம் ஆகும். அதனால தான் நம்மலாம் வந்து உருவம்னு ஒரு இது வச்சிருக்கிறோம். உருவத்துக்கு மேல இருந்து உருவம் இல்லாம வழிபட முடிஞ்சதுன்னா அது ஒண்ணு. அதுக்கும் மேல நம்ம புத்திக்கு எட்டாத நிலை வந்து சொரூப நிலை. அதத்தான் இங்க சொல்றாரு. அதுதான் வந்து தலைமை. அதுக்கு பேரு கீறுலாம் கிடையாது. அது தலைமை. ஏன்னா, இப்ப நமக்கு வாழ்க்கையில புரியாத விஷயங்கள் நெறைய இருக்கு. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்பொழுது தான் நம்ம வந்து இந்த மாரி தெரிஞ்சுக்கிறோம். அ உதாரணத்துக்கு "இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறுன்னு" பின்னாடி வரும் ஊழ்ல. திருவேறுனா யார்ட்ட அறிவு நெறையா இருக்கோ, நெறைய படிச்சு, கஷ்டப்பட்டு, உழைச்சு, பிஹெச்டி வாங்கி, நான் அந்த டிகிரி வாங்கி, இந்த டிகிரி வாங்கி எல்லாம் இருந்தாலும், அவங்க ஓரளவுக்கு சம்பாதிச்சு ஓரளவு சாதாரணமா இருப்பாங்க. இவன் ஒருத்தன் 5வது படிச்சுட்டு அவன் மில்லியனரா இருப்பான். அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன்? அவன் நியாயமாவே சம்பாதிச்சிருக்கலாம். தப்பா சம்பாதிச்சிருக்க நியாயமாவே பண்ணியிருக்கலாம். ஆனா, அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன்? இந்த மாரி நம்ம கேள்விகள் கேட்கும்பொழுது அதுக்கு ஒரு பதில். ஆனா, உலகத்து இயற்கை அத நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். இருவேறு உலகத்து இயற்கை. திருவேறு, திரு இருக்கிற இடம் வேற, தெள்ளியராதல் வேறு. அதனால இந்த சில உலகத்து உண்மைகள விளக்குறதுக்கு உள்ளது. அது மாதிரி இப்ப இங்க இந்த கடவுள்ங்கிறது காணாத கடவுளுங்கிறது நம்ம இப்ப அடுத்த குறள்ல வரும் நான் அப்ப சொல்றேன். அ அதத்தான் சொல்றாரு இங்க. அதனால அகர முதல எழுத்தெல்லாம் எப்படி அகரம் மூலமாகவும், முதன்மையாகவும், தலைமையாகவும் இருக்குமோ, அது மாரி ஆதிபகவன் அல்லது கடவுள்ங்கிறது முதற்கடவுள்ங்கிறது உலகத்துக்கு மூலமாகவும், தலைமையாகவும் இருக்கு. அதான் இந்த குறள். அடுத்த குறள் வந்து "மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்." இதில முதல்ல இந்த நிலமிசை நீடு வாழ்வார் பார்ப்போம். நம்ம நிலமிசைன்னா என்ன நெனைப்போம்? இந்த உலகத்தில வாழ்றதுன்னு நெனைப்போம். நம்ம இந்த உலகத்தில நீடு வாழ போறதில்ல. எல்லாம் சாகத்தான் போறோம். அதனால அதிலேருந்து தெரியுது நீடு வாழ்வார்னா வேற எங்கேயோ, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கும்பொழுது அங்க நீடு வாழ்வார். அங்க வாழணும்னா, அதாவது இந்த வீடு பேறு பெற்று அங்க போய் வாழணும்னா, "மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்." அடி சேர்ந்தாருங்கிறது இருக்கு. ஆனா சேர்ந்தாருங்கிறதுக்கு இங்க அர்த்தம் என்னன்னா, மனசுல கான்ஸ்டன்ட்டா நெனச்சுக்கிட்டே இருக்கிறது. விடாம நெனச்சுக்கிட்டு இருக்கிறது. அதுதான் வந்து சேர்ந்தாருங்கிறதுக்கு அர்த்தம்.
இந்த மலர் மிசை ஏகினான்னு போட்டாங்க பாருங்க. மலர் மிசைங்கிறது என்னன்னா, அன்பு உள்ளம் கொண்டவர்களுடைய மலர் தாமரை 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 மலர் போல் அங்க குடிகொன்ற இறைவன். அந்த கடவுள் நீங்களா நினைச்சுக்கிட்டது. நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கங்க. அந்த கடவுள் உங்க மனசுக்குள்ள தான் இருக்கு. அந்த கடவுளுடைய அடியைச் சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். அதனால இந்த கடவுள்னு குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. நீங்களா எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா அது இருக்கிறது உங்களுக்குள்ள. நம்ம எல்லாரும் கடவுள். ஆனா அந்த நிலையை உணர்றதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் காலமாகும். ஆனா அந்த நிலையை உணர்ந்து அந்த கடவுளை அதில் பார்த்துங்க, அதில் பரிமேலழகர் இருக்கும்போது அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின் அவர் நினைத்த வடிவத்தில் விரைந்து சேருதலின் ஏகினான். பாருங்க, ஏகினான்ங்கிறது இறந்த காலம், அவர் வந்தான்ங்கிறது இறந்த காலம் தானே. ஏகினான்னு சொல்கிறது அது எப்படி சார், எதுக்காக சொல்கிறதுன்னா, நம்ம என்ன வந்துட்டேங்க அப்படின்னு யாராவது கதவை தட்டும் பொழுது அவசரம் சொல்லணும். வந்துட்டோம்னுங்கிறது இப்போ இறந்த காலத்தில் சொல்ல போகிறோம். அங்கே வர்றேன்னு சொல்லணும், அல்லது வந்துட்டுருக்கேன்னு சொல்லணும். அது நம்ம விரைந்து போகிறோங்கிறதுக்கு சொல்கிறதுனால. அதே மாதிரி இந்த ஏகினான்னு போட்டதுக்கு காரணம், அன்பால் ஒரு மனசில், அன்பு உடைய ஒரு மனசில் வந்து இறைவன் விரைந்து வந்துடுவான். அந்த இறைவன், அந்த கான்செப்ட், இறைவன் சிவன் எல்லாமே ஒரு கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட், அந்த இறைவனுடைய அடியை சேர்ந்தால் நீங்கள் வந்து வீடு பேர் பெறலாம் அப்படிங்கிறதான் மலர்மிசை எய்கிறான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். நம்ம 3வது குறள் பார்த்தது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. ஆழின கடல், அறக்கடல் உடைய அந்தணன். இதில் அந்தணன்னா பிராமின் நினைப்பாங்க, அது இல்லை. அந்தணன்கிறது காரண பெயர். பின்னாடி இந்த நீத்தார் பெருமையில் ஒரு குறள் வரும், அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அறத்தின் வழி நிற்கிறவங்க மட்டும்தான் அந்தணர். இப்படித்தான் பிறக்கணுங்கிறது கிடையாது. அதனால தான் அந்தணருங்கிறது காரண பெயர், இடுகுறி பெயர் கிடையாது. இடுகுறி பெயர்னா அவங்க பிறந்திருக்கணும். அப்படியே பூனை நாய் எல்லாம் இடுகுறி பெயர். நாற்காலினா அது காரண பெயர். 4 கால் இருந்தால் தான் நாற்காலி, இல்லைன்னா 3 கால் இருந்தால் அதுக்கு பேர் முக்காலி. அது மாதிரி அந்தணராக இருக்கணும்னா நீங்கள் இந்த அறத்தின் வழி நின்னீங்கன்னா நீங்கள் அந்தணர், இல்லைன்னா நீங்கள் அந்தணர் கிடையாது. ஸோ யாருமே அந்தணராக பிறக்கிறது கிடையாது. நம்ம அப்படி பண்ணிட்டாங்க பின்னாடி. உலக இயற்கை ஒருத்தர் மேலேயும் ஒருத்தர் கீழையும் வச்சு பண்ணணுங்கிறதுக்காக இந்த வேதம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் படித்தவங்கெல்லாம் அப்படி பண்ணிட்டோம். நம்ம பண்ணது அது. ஆனால் அந்தணர் என்போர் அறவோர் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு விடாது. எந்த உயிருக்கும் செவி என்ன ரொம்ப அருமையான குளிர்ச்சியான அன்பு காட்டுறவங்க தான் வந்து அறவோர். அதுதான் வந்து அந்தணர். அதனால் இங்கே வந்து அறவாழி அந்தணர் தாழ் சேர்ந்தார்கல்லார். இப்போ அந்த அறத்தின் கடலாகிய தர்மத்தின் கடலாகிய தர்மத்தின் வடிவாக இருக்கிற இறைவனுடைய அடியை ஒரு புனையை போல் போட் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிறவாழி நீந்தல் ஈஸியாக இருக்கும். பிறவாழிங்கிறது பொருளும் இன்பமும். அந்த கடலை நீந்துறதுக்கு இந்த உங்களுக்கு ஒரு போட் வேணும். அது வந்து அறவாழி அந்தணன் தாழ்னா படி கால். அதனால் அறவாழி அந்தணன் தாழ் படிந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. இதுதான் 3வது குறள். இனி அடுத்த வாரத்தில் நம்ம வான் சிறப்பில் ஒரு 3 குறள் பார்க்கலாம். 2-3 குறள். அதுக்கப்புறம் அதோடைய இணைந்த குறள்கள் மற்றது வரும். இதில் நான் வந்து சொன்ன மாதிரி இந்த இறைவன்கிறது கடவுளுங்கிறது ஒரு கான்செப்ட் தான். இந்த கடவுளுங்கிறது எதுவும் கிடையாது. திருக்குறள் எங்கேயும் சொன்னதும் கிடையாது. அப்போ சொன்னபொழுது தான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம்ங்கிற திருமூலர் சொன்னது எந்த மந்திரம்னு சொல்லலை. அது எந்த மந்திரமாக வேணாலும் வச்சுக்கலாம். இந்த வான் பற்றி நின்ற மறைபொருள் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரமாக வந்துச்சுன்னா
அத எப்பவும் நெனச்சு அதுபடிக்கு நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு இன்பம் பிறக்கும். அது பேரின்பம். சிற்றின்பம், பேரின்பம்னு இருக்கு. சிற்றின்பம் வந்து சாப்பிடுறோம் நல்லா இருக்குன்னா, தினம் அதே சாப்பிட்டோம்னா வெறுத்து போயிரும். ஆனா இந்த பேரின்பம் என்னைக்குமே வெறுக்காது. அதனால தான் அதுக்கு பேரின்பம். அது வந்து தலைப்படும். அது வெளியில வரும். அந்த இன்பத்த நான் அனுபவிச்சிருக்கேன். எல்லாரும் அனுபவிக்கணும்னு அவர் திருமூலர் சொல்றார். அதே திருமூலர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, "படமாடக் கோயில் பகவர் கொன்றியில், நடமாடக் கோயில் நம்பர்க்கங்காகா, நடமாடக் கோயில் நம்பர் குன்றியில், படமாடக் கோயில் பகவர்க்க தாமே." அப்படி. நீங்க சாமிக்கு போய் இந்த படமாடக் கோயில்னா, அந்த கோயில்ல போய் நீங்க அபிஷேகம் பண்றீங்க, அதெல்லாம் பண்றீங்க. எல்லாம் சொல்லணும்னா வெளியில சாக்கடையில தானே போகுது அது. யாருக்கும் பயன் கிடையாது. சாப்பிட்றவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. எவ்வளோ சாப்பாடு இல்லாம இருக்காங்க. ஆனால், நீங்க நடமாடும் கோவில், மனிதர்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் பண்ணீங்கன்னா, நீங்க கோயிலுக்கெல்லாம் கூட போகணுங்கிற அவசியம் இல்ல. அது தானா போய் சேர்ந்துரும். அங்க போடுறது இங்க போகாது. ஆனா நடமாட கோயில் போடுறீங்கன்னா, அங்க போயிருங்கிறார். அதனால கடவுளுங்கிறது ஒரு கான்செப்ட். அதத்தான் வந்து இங்க குறள்ல சொல்றாரு. அந்த கடவுள் நமக்குள்ள இருக்கிற கடவுள். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி இருக்கிற கடவுள். அந்த கடவுள் அடி சேர்ந்தா நம்ம வாழ்க்கையில அ மே இந்த கடலை கடக்கிறதுக்கு, இது நீந்துறதுக்கு நமக்கு துணையா இருக்குங்கிறது தான் இந்த கடவுள் வாழ்த்துல திருக்குறள் சொல்றது. அடுத்த வாரம் சந்திப்போம்.